முகுந்தன் முரளி. அடுத்தபடியாக நம்முடைய அறிவத்தினுடைய நிர்வாக குழு பொறுப்பாளர் எடப்பாடி சின்ன ஐயர் ஐயா அவர்கள் ஜோதிட பலன் எப்படி சொல்ல வேண்டும், அதனுடைய நுணுக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிறப்பான முறையில் கருத்துக்களை பதிவு செய்ய வருகின்றார்கள். ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். எடப்பாடி சின்ன ஐயர் ஐயா அவர்கள். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் செல்லம்மா மகரிஷி ஐயான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். அவருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் எடப்பாடியிலேருந்து பள்ளிமுருகன் ஜோதிட நிலையம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு அனுபவம் ஒரு 20 வருஷம். அந்த ஜோதிடம் எப்படி பார்க்கறது அப்படின்ட்டு ஒரு சில கருத்துக்கள் நம்ம சொல்லலாம். இப்போ ஒருத்தர் ஜோதிடம் எதுக்கு பார்க்க வருவாங்க? ஜோதிடங்கிறது கடல். அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே கருத்தரங்க நடந்தாலும் எனக்கு ஒரு பாயிண்டாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் அந்த பாயிண்ட் வச்சு நிறையா ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகத்தில் வந்து அவங்க சொல்கிற பாயிண்ட் வச்சு நிறையா பார்க்கலாம். நாமளே புதுசாக பாயிண்ட் வந்து எடுக்கலாம். ஒரு ஜாதகத்தில் ஐயா சுப மாரிமுத்து ஐயா அந்த ஜாதகம் போட்டோம் இல்லையா, இன்னொரு 5 நிமிஷம் கொடுத்தா அப்படின்னா நிறைய விஷயம் பேசியிருப்பேன். அது எனக்கு டைம் இல்லை, இருந்தாலும் அது பரவாயில்ல. இப்போ அந்த ஜாதகத்தில் அதாவது ராகு கேது, இப்போ இந்த ஜாதகத்திலே பாரு இருக்கும் ராகு கேது, இந்த இடையில் எந்த கிரகம் இல்லை எந்த பாவத்தை மாட்டியிருந்தாலும் அவுட்டு. ஓகேங்களா? அப்போ வந்து பாருங்கள், இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம். அதே வந்து பார்த்திங்களா மேசத்தில் வந்து சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரம். சரி, அதே இருக்கட்டும். அதே சிம்மத்தில் பாருங்கள் மக நட்சத்திரம் ஒரு கிரகம் சார் வாங்கிருக்கும். அப்போ எதிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த லக்கணத்துலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ லக்கணத்துலேருந்து எடுத்துக்கிட்டாவே என்னென்னு சொல்லலாம். அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம், லக்கணம், 2ஆம் இடம், இந்த 3ஆம் இடம். இப்போ இதெல்லாம் சொல்லலாம். 3னா வீரியமும் அவருக்கு இல்லை. குடும்பஸ்தானம் ஓகே, குடும்பம் ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, இந்த லக்கணம் ஸ்ட்ராங்காக இருக்கிற அப்படி. ஏன்னா சுக்கிரன் வந்து 5ஆம் வீட்டுக்காரன் லக்கணமாக இருக்கிறதுனால அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற அப்படி. அப்போ பாரு, அப்பா அம்மா இந்த இது இல்லை, ஐயா சொல்லிட்டு அப்படி அப்பா அம்மாவுடைய ஸ்தானம் இல்லை. தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதாக தான் இருக்குது. லாபம் வந்து இல்லை, விரயம் வந்து கம்மியாக தான் அவர் வந்து இது பண்ணுவோம் அப்படி. ஏன்னா விரையாதிபதி லக்கணத்தில் இருக்கிறனால ஏதோ இதை எடுத்துக்கலாம். அதாவது இந்த ராகு கேதுக்கு இடையில் வச்சே ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லலாம். இது தசா புத்தி எதுவுமே நாம் எடுத்துக்க தேவையில்லை. வந்து இப்போ அதே வந்து லக்கணத்தை வந்து கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம் நம்ம சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் வந்து லக்கணத்தை மாற்றி போட்டும் பல முறையில் பலன் எடுத்துக்கலாம். தசா புத்தி எதுவுமே தெரியாது, அப்படி அப்படியே சும்மா நார்மலாக பலன் சொல்லிட்டு கூட இருக்கலாம். அதாவது சொல்லுவாங்க, டேய் கால் போன போக்கில் போவாயிட்டான்னு ஊரில் சொல்லுவாங்க. அப்போனா திசை போன போக்கிலையும் போக தேவையில்லை, ஒரு சில விஷயங்கள் நாம்ளே சொல்லலாம். அப்போ எதுக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்க? ஓகே, எனக்கு ஆயுள் நல்லா இருக்கா, கண்டிப்பாக அதேமாரி ஜாதகம் கேட்க வருவாங்க. மனைவி எப்போ அமைவாங்க, இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு வருவாங்க. நல்லா படிப்பனா அப்படிங்கிற விஷயம், இல்லை குழந்தை எப்படி படிப்பாங்க அப்படின்ட்டு கேள்வி வரும். தொழில் மெயினாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆரோக்கியம், ஏன்னா உடம்பு சரியில்லாது அந்த ஆரோக்கியத்தை பற்றி கேள்வி வைப்பாங்க. வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், இதுமாரி கேட்பாங்க. வெளிநாடு போத்தோன்னா யோகம் இருக்கா. இந்த 7 கேள்விக்குமே நாம் வந்து பலன் சொல்லிட்டோமா. ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா 75% பார்க்குறப்பா, 75% சூப்பரான ஜாதகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த நோக்கி தான் வருவாங்க. அப்போ இந்த விஷயத்தை வந்து மேக்சிமம் நம்ம பார்த்தோமா உயிரா பொருளா அப்படிங்கிற எந்த ஸ்தானத்தில் உட்காந்து இதெல்லாம் வந்து அந்த திசை பற்றி நடத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தாவே நம்ம நிறைய விஷயத்தை சொல்லிடலாம். அப்போ அதுக்கு அடுத்தது இதை எப்படி நம்ம இது பண்ணுறது? மெயினாக வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் பல வகையில் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ ஐயா ஆஃபீஸ் வந்து பின்னாடி தான் நான் போர்டு வச்சுருக்கேன். நான் எல்லா ஜாதகம் அதுக்கு முன்னாடி நான் போர்டில் தான் நடத்துவேன். ஒரு 8-9 வருஷமாக என் ஆஃபீஸில் போர்டில் போட்டு தான் ஒவ்வொரு ஜாதகம் நான் பலன் எடுப்பேன். அது போர்டில் போட்டு தான் இன்றைக்கி பலன் பட்டாசாக வந்துச்சு. நமக்கு போர்டில் போட்டு எந்த கிரகம் எங்கே பார்க்குது அதுமாரி தான் பலன் எடுப்பேன். சரி, இப்போ ஒருத்தர் எப்படி நம்ம அறிவு வளர்த்திக்கிறது அப்படின்னா, ஒரு நோட்டு போட்டுக்காங்கலாம் அரசியல்வாதியோட ஜாதகம். அது கிடைச்சா பார்த்தீங்கன்னா இல்லை யூடியூப்லேயோ இல்லை நெட்லேயோ போட்டால் கிடைக்கும். திரைப்பட அந்த கதாநாயகனோட ஜாதகம், திரைப்படத்தில் நடிச்சிங்க இல்லை இயக்குனர், இவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்காங்க. தொழில் அதிபரோட ஜாதகம்,
கிடைச்சா, அதாவது நம்ம ஊரில் இருக்கிற தொழிலதிபர் எடுத்துக்கலாம், நம்ம வெளியில் போய் தொழிலாயிட்டா இருக்க தேவையில்ல, பக்கத்தில் எப்படிக்கிறான் அப்படின்ட்டு. அதுங்க அரசு துறை ஊழியர், அரசு துறை ஊழியர்னால் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறீங்க அதுமாரி எடுத்துக்கலாம். தனியார் துறையில் ஒரு 70,000 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்களா அவங்க மாரி ஜாதகம். மருத்துவர்கள் ஜாதகம், மருத்துவ ஜாதகம்னா மெடிக்கல் படிச்சிருப்பாங்க, டிபார்ம் பிபார்ம் எதுவும் படிச்சிருப்பாங்க, அதுமாரி ஜாதக முறையெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த என்ஜினியர்கள் பிஇ முடிச்சுட்டு என்ஜினியர்களாக இருப்பாங்க, எந்த என்ஜினியராகவும் எடுத்துக்காங்க. அதேமாரி அந்த வழக்கறிஞர், அந்த நீதிபதி, நம்ம ஊரில் வக்கீல் இருப்பா, அப்படி அந்த வக்கீல் ஜாதகம் எடுத்துக்கலாம். நீதிபதி ஜாதகம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் கவலை இல்லை. அதேமாரி ஆன்மீகவாதிகள், ஓகே இவையா கல்யாணம் ஆகாது சாமியாரை போனோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மீகவாதிகளோட இது ஜாதகம். எழுத்தாளர், அந்த கவிஞர், ஓகே எழுத்தாளர்களுடைய ஜாதகம். அதேமாதிரி இப்போ ஐயா சொல்கிறோம் இறப்பு ஜாதகம். நான் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இறப்பு ஜாதகத்துன்னு ஒரு நோட்டு போட்டு வச்சுருக்கேன். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு, எப்படி இறந்தான் எந்த டைமில் அப்படின்ட்டு பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இறப்பு ஜாதகம் இப்போயே போன் கேட்டால் எடுத்து வாட்ஸ்அப் 10 ஜாதகம் அனுப்பிச்சுட்ருவாங்க. அது ஐயாவுக்கு தெரியும் இறப்ப எப்படி இறந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கே இருக்குது. அப்போ இதுமாரிலாம் ஒரு ஜாதத்தை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணால் தான் பலன் சொல்ல முடியும். அப்போ ஒரே இதாக நம்ம கேட்டதையே வச்சு இல்லை பலனை வச்சு எனக்கு வாடிக்கையாளரை வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் ஜோதிடரில் என் கிளாஸ் வீட்டுக்கு ஒரு நாள் இருந்து கிட பாரு எப்படி பலன் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நீ நல்ல ஒரு ஐயாவுக்கு கேட்ட தெரியும் எத்தனை ஜோதிடர் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன், கிளாஸ் மாதிரியே தான் இருக்கும். ஒரு தடவை கேள்வி கேட்கக்கூடியது அவசியமாக வச்சுக்கிறது இல்லை நான். அதெல்லாம் பட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லலாம். சரி, இப்போ ஒரு 5ஆம் இடத்துல ராகு கேது, ராகு சனி அப்படி இருக்குன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க குழந்தையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்காவது ராகு சனி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன குழந்தையோ அடுத்தது அதே குழந்தை, யாருக்கும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்காங்க. இப்போ சொல்லுவாங்க, நான் மட்டும் தான் சொல்ல முடியும், இல்லை அவங்களுக்கு குழந்தை இருக்காதுன்ட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்போல்லாம் கிடையாது. ராகுங்கிறது டபுளாக கொடுக்குறது, சனிங்கிறது பெருசாக கொடுக்குறது. நீ சொல்லிப்பேன் குழந்தைங்க தாமதம் அப்படின்னா தாமதமாக இருந்தாலும் குழந்தை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆனந்தா 2 ஆண், ஃபஸ்ட்டு பெண்ணாக இருந்தால் 2 பெண் ஒரு இது இப்படி எடுத்துக்கலாம். அது 100% நம்ம சொல்லலாம், சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு திசனை நடக்கும்போது உயிர்காரத்தமாக பொருள்காரத்தமாக சொன்னேன். இப்போ ஒரு திசை நடக்கும்போது உயிர்னா எடுத்துக்கலாம் ஒற்றைப்படை, பொருள்னா இந்த இரட்டைப்படை. இப்போ பாரு பொருள்காரத்தம் பத்தனா பார்த்துக்குவோம். அப்போ பொருள்காரத்தமாக உயிர்காரத்தம்னு வச்சுக்கா எந்த தடவை எந்த இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வீடு கட்டிடுவோம், அப்படி தொழில் அமைக்க முடியாது, தொழில் அமைச்சிடுவோம் அப்படி. அப்புறம் எங்கே அதில் கடன் கட்டணும் போதுன்னு வீடே கட்ட முடியாது. ஓகேண்ணா சரி, அதே ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கும்போது வீட்டை கட்டிவிட்டா கல்யாணம் பண்ணுவோம் அப்படியா 3 வருஷம் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். பொருள் காரத்தம் ஆகிட்டே உயிர் காரத்தம் போயிடும். அப்போ நமக்கு எது சொல்லணும்? ஓகேண்ணா ஃபஸ்ட்டு உனக்கு கல்யாணமாக ஒரு 30 வருஷத்தில் ஒரு பையன் வரான், வீடு கட்டினா தான் உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு அப்படின்னா 35 ஆகி போயிடும். அப்போ யாரு பொண்ணு கொடுப்பாங்க? அப்போ அந்த விஷயத்தை உனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் எடுப்பா சிம்பிளாக, அப்புறம் நீ வீடு கட்டிக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டால் நம்ம சொல்லலாம். இப்போ ஆயிலை பற்றி கேட்பாங்க. சனி குரு இவங்க 8ல் இருந்தாவே பார்த்தீங்கன்னா, அதாவது தனித்த குரு இல்லாமல், ஓகே 8ல் இருந்தால் ஆயில் நீண்ட ஆயில்னு சொல்லிடலாம். அது எப்படியாவது ஒரு சில கண்டை இழுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடலாம். கண்டிப்பாக சனி குரு, அந்த சனி குரு அப்படிங்க இது பார்த்தீங்கன்னா அதுக்கு 8ஆம் வீட்டுக்கு பாதகமாக சாரமெல்லாம் நான் அடிக்கடி பார்ப்பேன். ஒரு ஜாதத்தை எடுத்துகிட்டா 10 சாரம் மனப்பாடம் பண்ணிக்கணும், நான் அப்படியே பலன் சொல்லிட்டு இருப்பேன். அந்த சாரமெல்லாம் பார்க்கணும், பகை பெற்ற சாரமா, சமம் பெற்ற சாரமா, நட்பு பெற்ற சாரமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8ஆம் வீட்டில் ஆயில் பற்றி சர்வசாதாரணமாக நம்ம பலன் சொல்லிடலாம். இப்போ பக்கமாக ஒருத்தர் கோயில் பூசேரி சாமி போடுறதுக்கு கேட்குறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலெலாம் கரெக்டாக மேக்ஸிமம் தெரியும் எனக்கு இந்த டைமில் தான் அப்படின்ட்டு தெரியும். ஒன்று அம்சக்கட்டம் நம்ம ராசி கட்டம் இப்போ நடக்கிறத பிரதிபலிக்கும், அம்சக்கட்டம் பின்னாடி நடக்கிறத பிரதிபலிக்கும். அப்போ ஆயிலுக்கெல்லாம் அம்சக்கட்டம் தான் எடுத்துக்குவேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்கள் ஆயில் இருக்கு ஒன்றும் சாமி போடுங்க அப்படின்னு. 3 வருஷம் ஆகி போச்சு, இப்போ 3ஆம் முறையும் சாமி போடுறாங்க மாரியம்மன் பண்டிகை. அவர் சொன்ன அவர் படுத்துட்டு வரப்பா எல்லாம் சொல்லிட்டாங்க, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவருக்கு ஆயில் இருக்கு, நீ போய் இது போடுங்க. அவங்க பையன் பூசேரி பூசை பண்ண அவங்க அந்த இடத்த பாருங்க. அந்த பெரிய மனுஷருக்கு எல்லாருமே எனக்கு ஜாதகம் கொண்டு வராங்க. அந்த ரெகுலராக அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னு தேவை, அந்த ஆயில் கணிதத்துக்குன்னு ஒரு சில இருக்குது. ஓகே கோச்சார சனி வச்சு ராகுக்கு அதை வச்சு ஒரு சில ஆயில் கணிதம் இருக்குது. அதை போட்டால் கண்டிப்பாக இந்த டைமில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ வந்து ஒருத்தர் கேது திசையே வரும், கேது திசையே இருக்கும், வீடு கட்ட முடியுமான்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ இவருடைய ஜாதகத்துக்கு எடுத்துக்கலாம். இவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். 36லேருந்து 43க்குள்ளே வீடு கட்டிருப்பாப்படி. ஓகேங்களா? இப்போ இவர் ஐயா, உங்கள் பேர் என்னங்க ஐயா? ஐயா உங்கள் பேர் என்னங்க? உங்களுக்கு அந்த லக்கணம் மகர லக்கணம். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46லேருந்து 53 வீடு நிலமை சொத்து அமைஞ்சிருக்கணும். நிலம் வாங்கியிருக்கிறீங்களா? ஓகேங்களா? 46 வருஷம் 8 மாதம் 53 வருஷம் 4 மாதம். இப்போ உங்களுக்கு 52 வருஷம் வருது. இன்னும் 2 வருஷத்தில் வாங்கிடுவீங்க கண்டிப்பா. ஓகேங்களா? 53 வருஷம் வாங்கிட்டு கூப்பிடு, நம்பர் எழுதிக்காங்க. ஓகேங்களா? ஓகே, திருச்செந்தூர் மட்டும் ஒரு முறை போயிட்டு வாங்க. பௌர்ணமி நாள் நைட்டு ஒரு பனை வெல்லம் வாங்கி செந்தூர்னா அந்த பெருமாள் கோயிலில் காவி கலர் இருக்கும்ல, அந்த செந்தூர்னு வச்சுக்கலாம், காவிக்கல் அதான் சூப்பராக இருக்கும். காவியில் இடித்து பவுடராக பண்ணியாங்க, பனை வெள்ளத்தில் கரைச்சி வந்து நீங்கள் கடலில் அந்த பௌர்ணமி நிலம் முடிச்ச மாதிரி கரைச்சிட்டு வாங்க. உனக்கு வீடு நிலம் அமையலாம் என்னை கேளுங்க, உங்க வாங்கி கொடுக்குறேன். என்னங்க? கரைச்சிட்டு ஒரு பூஜை நடக்கும், வள்ளியம்மன் கோயிலில் பூஜை நடக்கும். ஆராத்தி பூஜைன்னு ஒன்று இருக்கும், ஆண்டாள் சொக்கலிங்க ஐயா அங்கே, ஆமாம் திருச்செந்தூரில். அந்த நில உதயானத்துக்கு பின்னாடி சாமி கும்பிட்டு, அதாவது பௌர்ணமி கும்பிட்டு நீங்கள் கரைச்சுட்டு வாங்க. நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இது உங்களுக்கு நிலம் சம்மந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். இது 100%. எத்தனை பேர்த்துக்கு அங்கே சொல்லியிருக்கீங்க கேளுங்க, சொல்லுவாங்க வந்து. நான் சொல்ல தேவையில்ல, ஐயா நீ சொல்ல மாரி எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜெயிக்கப்பட்ட பரிகாரம் தான். ஓகேண்ணா, ஜெயிக்கப்பட்ட பரிகாரம் தான். வந்து இப்படிலாம் வந்து ஒரு இதில் வீடு அமையலையா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஒவ்வொரு ஜாதக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமே இருக்காது ஜோதிடத்துக்கும் அது சம்மந்தம். உங்கள் ஜாதகத்தை நோட் பண்ணிச்சு, நான் கேட்கலாம்னு இருந்தேன். இவர் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை முயற்சி பண்ணிருப்போம், ஐயாட சொன்னேன். ஓகேங்களா? 10 வருஷமாக மாற்றி போட்டு உங்களுக்கு அந்த பலன் முன்னாடி நான் வீடு எடுத்து வச்சேன். நல்லா உங்களுக்கு ரெட்ட ஞாபகம் வந்துச்சு ஜாதகம் போடும்போது. ஓகே, அப்போ வந்து இதுமாரி நம்ம சொல்லலாம். சரி, நீண்ட ஆயுளை பற்றி சொன்னேன். நீண்ட ஆயுள் வந்து சந்திரனை குரு பார்த்தாலும் நீண்ட ஆயுள் தான். ஓகேங்களா? குரு சந்திரன் காமிச்சு குருமங்கல யோகம், இது குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் வந்து நீண்ட ஆயுள் தான், ஆயுளை கொடுத்துரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, எல்லாம் குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. யார் ஒரு ஜாதத்தில் குருச்சந்திர யோகம் தான் இங்கே குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. தாத்தனா இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அப்பனா இருக்கலாம், யாரும் இருக்கலாம். அது வந்து நிறைய ஜாதத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த ஆயுளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமும் அதையும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். நவாம்சத்தில் ஒரு ஜாதகம் வந்து ஆயுள்காரங்க ஆட்சி உச்சமாக பெற்றிருந்தாலும் ஆயுள் உண்டு. இப்போ மெயினாக ஆயுள் இருப்பா அப்படின்னு கேட்கும்போது நவாம்சத்துலேயும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து குருவுடைய பார்வை இருந்தாலும் நம்ம சூப்பராக சொல்லிடலாம். அந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயம் அது கரெக்டாக ஆயுளுக்கு நீத்தம்ட்டு கரெக்டாக கடைசியாக சொல்கிறவங்க. அப்போ ஆயுள் ஸ்தானாதிபதி வந்து பாதகாதிபதியோட சாரம் வாங்கியிருந்தால் நோய் நொடியோட தான் காலம் தள்ளிட்டு இருப்பா. அப்படி பாதகாதிபதியோட சாரம் வாங்கியிருந்தால் ஓகே, சொந்த தொழில் செய்யலாமா ஒரு இருந்து கேட்பா. அப்படி ஓகேண்ணா, சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஒரு சொந்த தொழில் செய்யணும்னா 7ஆம் வீடு சம்மந்தப்படணும். ஒரு ஜாதத்தில் 7ஆம் வீடு சம்மந்தப்பட்டால் தான் சொந்த தொழில் செய்ய முடியும். 1 7 சம்மந்தப்பட்டால் ஒரு தொழில் மூலிமா, அந்த கூட்டு தொழில் மூலிமா லாபம் வந்துகிட்டே இருக்கும். 1 7 சம்மந்தப்பட்டு நல்ல நிலைமையில் இருந்தால் 7ஆம் வீடு வலிமையாக இருந்தாலும் நாம் அதை சொல்லலாம், சொந்த தொழில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து கூட்டு தொழில் எடுத்துக்கலாம். ஓகேங்க, அப்போ கூட்டு தொழில் இடத்துல வந்து லக்கணாதிபதியோட 7ஆம் வீடு வலிமை பெறக்கூடாது ஒரு ஜாதத்தில். இப்போ கூட்டு தொழில் நான் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு பண்ணுறேன் அப்படின்னா என்னை விட 7ஆம் வீடு உச்சம் அடைஞ்சுன்னு வச்சுக்கா, நான் காசு 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். அவர் தான் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருப்பா. அப்படி அப்போ கண்டிப்பாக இந்த இதுமாரி வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான விஷயம். சரி, எனக்கு தனியார் வேலையாக கவர முடியாதுன்னு சொல்லுவான். 10ல் சுக்கரன் இருந்தால், 10ஆம் வீடு சுக்கரனுடைய சம்மந்தப்பட்டு இருந்தால் தனியார் வேலைன்னு சொல்லிடுங்க, கிடைக்காது. அரசு சம்பந்தப்பட்ட வேலை ஓகேங்களா. சூரியன் செவ்வாய் சனி
மூணும் ஒரே மாரி சம்மந்தப்பட்டு இருந்தால், அதாவது சம்மந்தப்பட்டு எப்படி, செவ்வாய் வந்து சூரியனை பார்க்கலாம், சூரியன் சனியை பார்க்கலாம், இல்லை சனி 3ஆம் பார்வையில் செவ்வாயை பார்க்கலாம், ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டால் 70% சொல்லிடுங்க. மீதி இதுக்கு 30% போட்டித் தேர்வுனுக்குது இல்லை, அது 20%, அதிர்ஷ்டம் 10% எடுத்துக்காங்க. வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 சம்மந்தப்பட்டிருந்தா அந்த கவர்மெண்ட் வேலை. இப்போ ஒரு பொண்ணு வந்து நம்மகிட்ட பொருத்தம் பார்க்க தான் வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து பொருத்தம் பார்க்க தான் வந்தாங்க. அந்த பொண்ணுடைய ஜாதகம் இருக்குது, ஓகேங்களா. அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் இந்த சூரியன் செவ்வாய் சனி 3 பார்த்தீங்கன்னா அந்த ஜாதத்துக்கு கும்ப லக்கணம். அந்த பொண்ணுது கும்ப லக்கணம். அந்த பொண்ணு சொன்னேன், இது எல்லாம் காரணம் எல்லாம் டிகிரி வயசு வந்து அந்த 10 டிகிரிக்கு உள்ளே எல்லாம் மாட்டிக்கிடுச்சு, ஓகேண்ணா. அப்போ வந்து இந்த ஜாதத்தில் சூரியன் செவ்வாய் சனி 3 இப்போ லக்கணாபி அங்கே போய் எல்லா டிகிரி ஒன்றே இடத்துல மாட்டும் போது இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் சாமி, கல்யாணம் இப்போ வேண்டான்னு சொன்னேன். அந்த பிள்ளை காவல்துறை 3-4 ஜாதகம் நான் அப்படியே சொல்லி சொல்லி வந்து அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து அந்த அது காவல்துறை சக்ஸஸ் பண்ணுறதுன்னு ஒரு சில பரிகார முறைக்கு அது செலவு இல்லை, அதுவும் பயந்துக்க வேண்டாம். எந்த சோசியல் பொது நீ பரிகாரமாக சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இல்லை. எப்பயுமே நான் 150-60 மேலே பரிகாரம் சொல்கிறதில்ல, ஓகேங்களா. அப்போ வந்து அந்த சூரியன் செவ்வாய் கண்டிப்பாக உனக்கு கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லுங்கள், முயற்சி பண்ணணும். நாட்டம் இல்லாதவங்களுக்கு போய் நம்ம சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது, ஓகேங்களா. அது கண்டிப்பாக அந்த யோகம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ வந்து இந்த ஜாத ரீதியாக வந்து இதுமாரி சொல்லலாம். சரி, நான் வீடு கட்டணும் அப்படின்னு எடுப்பேன். ஐயாவுக்கு தான் சொன்னேன். அதேமாரி ஒவ்வொரு லக்கணத்தையும் பாட்டாக பிரித்து வீடு கட்டுறது விஷயம் சொல்லலாம். சரி, வீடு கட்டுறதுன்னா முதல்ல செவ்வாய் வந்து நல்லா வலிமையாக இருக்கணும், சந்திரன் வலிமையாக இருக்கணும், சுக்கிரன் வலிமையாக இருக்கணும், ஓகேங்களா. 3 வலிமை இருந்தால் இந்த ஜாதத்தை வந்து வீடு கட்டிடலாம். அப்போ செவ்வாய் வந்து 12 மறையும் கூடாது, ராகு கேதுக்கோடைய சனியோடைய நட்சத்திர சாரத்துலையும் இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டு தான் கொடுக்கும், ஓகேங்களா. அப்போ வந்து ஐயா உங்களுக்கு செவ்வாய் 12 இருக்குதா, 8லையா என்ன இருக்குது, செவ்வாய் ராகு சம்மந்தப்படுதுங்களா? ஓகே, ஏதோ ஒரு காரணம் இருக்குது நான் பார்த்தேன். சரி, ஓகே, அது தெரியலிங்க. ஓகே, அப்போ வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து இப்படி அந்த கரெக்டாக 4 பேரும் வலிமை இருந்தால் கண்டிப்பாக சரி. 4ஆம் வீட்டு தசை, ஓகே, 4ஆம் வீட்டு தசை ஓகே. இப்போ இந்த ஒரு ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாயோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் சாரம் வாங்கிதான் வீடு கட்டிவிடுவாங்க, ஓகே. எந்த கிரகம் எப்படியா இருந்தாலும் சரி, செவ்வாய் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா வீடு கட்டிவிடுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த யோகம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது, ஓகேங்களா. சரி, அப்போ இதுமாரியே வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை அந்த என்ன தேசை ஓடுது, சரி புதன் தேசை ஓடுது. புதன் தேசம் வரும்போது புதன்னாவே பெருமையில அவர் குபேரனில் கடன் வாங்க விடாங்க. ஒரே பாயிண்ட்ஸ் தான், கண்டிப்பாக கடன் வரும். கடன் வாங்கி வீடு கட்டுவேன், இல்லை கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். எதுமாரி நல்ல கடனா கெட்ட கடனாங்கிற விஷயம் சொல்லணும், ஓகேங்களா. அப்போ வந்து இதுமாரி வந்து நம்ம சொல்லலாம். இப்போ வந்து வரான் அவரோட விஷயத்தில் வந்து புதன் தேசை சுக்கரம் பற்றினு வச்சுக்கலாம் ஒரு விஷயம். அப்போ புதன்னா கடன், சுக்கரனா அழகான வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. எப்பயுமே வந்து ப்ளஸ் தான் அந்த பலன் சொல்லும் போது ஒவ்வொரு ஜாதகத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். பக்கத்தை கட்ட அது எங்க பார்க்குது ப்ளஸ் பண்ணி எழுதி வச்சு பலன் சொல்லுவோம். நான் ஃபஸ்ட்டில் என் நோட்டெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கா. இப்போ வந்து காலையில் ஒருத்தர் வந்தால் அப்படியே புதன் தேசை ராகு தேசை சுக்கிரம் புத்தி நீ எதுவுமே சொல்ல அந்த ஜாதகம் எழுதி வச்சுக்கிறேன். ஐயா கேளுங்க, இங்கே வர நான் மீட்டிங் வரதுக்கு அவசரமாக வந்துருக்கிறேன். இவர் ஒரு 500 ரூபாய் வச்சுக்கிட்டு வெயிட்டிங்கில் இருக்கிற. அப்படி என்ன பண்ணுறது, சரி விடு, 8:30 மணிக்கு வர்றது 9:30 தான் வந்தேன். ஜாதகத்தை பார்த்து ராகு தேச சுக்கிரம் வண்டி வாங்கியிருப்பா அப்படின்னேன். வண்டி வாங்கிறதுக்கு தான் பேர் செலெக்ஷன் பண்ணுறது இல்லை நியூமராலஜி செலெக்ஷன் பண்ணுறது எனக்கு கேட்ட. அப்படியே அது வாட்ஸ்அப்பில் இருக்குது. அதுதான் சொன்னேன், எங்கள் வண்டி காணும் அப்படின்னேன். வண்டி வீட்டில் இருக்குது, லாரி வாங்கிட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து இவருக்கு அந்த திசையில் வந்து ராகு தேசை சுக்கிரம் புத்தி வண்டின்னு சொன்னேன். அடுத்து வரக்கூடிய திசை 3ஆம் வீட்டு திசை, ஓகே. 3ஆம் வீட்டு திசை உனக்கு சூப்பராக இருக்கும், நிறையா வண்டி வாங்குவேன், அனுசரிச்ச லாபத்தில் போய் அனுசரிச்ச சாரை வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் இந்த ஒரு வண்டி ரெடி பண்ணி இன்னொரு வண்டி வாங்கணும்னு தான் சொன்னேன். அப்படி ஓகே. இப்போ அந்த நியூமாலஜி வந்து இப்போ எனக்கு காலைல இந்த நம்பர் செட் ஆகுன்னு சொல்லி எடுத்து அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டேன் இங்கே உட்காந்துக்கிட்டு, ஓகேங்க. அப்போ வந்து இதுமாரி பாரு வந்தீங்களா எனக்கு உடனே அந்த சக்ஸஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான விஷயம் என்னென்னா அந்த கூட்டி சொல்கிறதான். ராகுனா வேகம், சுக்கர்னா அழகு வண்டி வாங்கணும். அப்போ வண்டி வாகனத்தை சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து கேட்க போகிறேன், அவ்வளோதான். இது வாங்கிட்டேன், வண்டி வாங்கிட்டேப்பா அப்படின்னு. வண்டி வாங்கிட்டுங்க, நம்பர் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு.
அப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் வேறு ஏதாவது கடை கேட்டுருக்கலாம், எதுவுமே கேட்கல. ஓகே, அதே வந்து இந்த ஜாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர லக்கணத்துக்கு ராகு வந்து புதன் சார் வாங்கிச்சு. ஐயா என்ன சொன்னேன், உனக்கு பேர் வைக்காத நோய் மேலே தான் சந்தேகம் வரும் ஐயா அப்படின்னு. அவர் என்ன சொல்ல, சும்மாவே நெஞ்ச வலிக்குதுங்கிற அப்படி, காதை வலிக்குதுங்கிற அப்படி, இப்படி தான் சொல்கிற அப்படி. அவங்க வீட்டுக்காரமே சொல்லுது. ராகு புதன் காம்பினேஷன் வந்து அது வந்து செட் ஆகாது. ஏதோ அதாவது புதனாவே குழப்பம், இதில் ராகு சேர்ந்தா பெருசாக அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு இந்த 6ஆம் வீட்டோடைய சாரம் வேற இல்லை. ஓகேண்ணா, இப்போ இது வந்து அவன் சொன்ன என்ன சொன்னேன் பாரு, இது மாதிரி ஆயில் பிடிக்குது உனக்கு, ஆயிலெலாம் சூப்பராக இருக்குது சாமி, உனக்கு அப்படி ஏதாவது நோய் வந்தால் பேர் வைக்காத நோய் தான் வரும் அப்படின்னு தான் சொன்னேன். அவர் அந்த வீட்டுக்காரம்மா அது அப்படியே தான் கேட்டுச்சு. பாரு இப்படி தான் பயமுறுத்திட அப்படி நேற்று நைட்டு அப்படின்னு அவர் சொன்ன அப்படி. இப்போ அதே வந்து யாருக்காவது கேது தேச வந்தாவே, இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு வெட்டுக்காய் உனக்கு வந்திருக்குமா அப்படின்னு 8 நாள் தான் வந்து பாரு தையல் போட்டுருவாங்க. இப்போ அந்த கேது திசையில் அந்த விஷயத்தில் கேது 8ஆம் இடத்துலேருந்து திசை நடத்திட்டு ஒரு வெட்டுக்காயம் வரும். இது பலன் இருக்கிறது தான் பாருங்க. யாருக்கு கேது திசைன்னு சொல்லுங்க அப்படியே. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு என்ன லக்கணம் சொன்னாங்க? மகர லக்கணங்களா? மகர லக்கணம் உங்களுக்கு 33லேருந்து 30லேருந்து 33 வருஷம் 4 மாதத்தில் ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கும். தீக்காயம் வெட்டுக்காயம் சும்மா அப்படி சும்மா சாதாரண சொல்லிட்டு இருப்பான். எதுக்குன்னா நான் கிராமம் டவுனாக இருந்தால் 1000 ரூபா வாங்கிட்டு கம்முனுந்துக்கலாம். கேள்வி கேட்டுருவாங்க கிராமத்துக்காரங்க. நான் பலன் சொன்னால் தான் ஒத்துக்குவாங்க. இப்போ டவுன்ல இருந்துச்சுக்கா என்ன கேள்வி எதுக்காக வந்தேன் நான் கேட்கலாம். ஆனால் அந்த கிராமத்துலேருந்து நான் சொல்லணும். இப்போ அவர் உட்கார வைக்கணும். வரைய பூரா வந்து என் வயசு வேறு கம்மியாக இருக்குதா, சட முடியாது இல்லை, வயசு கம்மியாக இருக்கிறதுனால வந்தாலும் எத்தனை வருஷம் அனுபவம் அப்படிம்பாங்க. சரி, அவனை உட்கார வைக்கணுங்கிறதுனால அது இதுமாரி ஒரு சில வாரத்தெல்லாம் விடுவேன். ஓகே, இப்போ அந்த ஐயா ஒரு ஜாதகம் போடுமே சொன்னேன், சூரியன் செவ்வாய் குரு சம்மந்தப்பட்ட அந்த குடும்பத்தில் துருமரணம் உண்டு. சும்மா அவன் உட்கார வைக்கிறதான் சொல்லுவேன். அது உண்மைதான். அந்த ஜாதகம் நிறைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்காங்க, இப்படி தான் வந்து சொல்லுவேன். அவங்க ஒன்று அப்படியா, ஆமாம் இருக்குதுப்பா இவரு சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே நம்ம இதில் வந்து வந்துடுவாங்க. நேற்றுக்கு ஒரு பையனுடைய ஜாதகம் வந்து நிறைய ஜாதகம் வந்து பாருங்க, டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஜாதகத்துக்கு வரும். ஓகேண்ணே, நான் வந்து பார்த்தீங்கன்னா அது 20 ஜாதகம் தான் என்னால் பார்க்க முடியும். ஏன்னா பொருளை போட்டு விலைக்கு சொல்கிறதுனால 20 ஜாதகம் முடியும். ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா 2011 6வது மாதம் 22ஆம் தேதி பிறந்திருக்கிறான். 9:37க்கு. இந்த ஜாதகம் வந்து பார்க்கும்போது குருதேசை நீ எதுவுமே சொல்ல, குருதேசப்பா வந்து இப்போ சனியோடைய பார்க்குது. குரு வந்து மேசத்தில் இருக்குது, சனியோட பார்க்குது. பையனும் படிப்பு கெடுமை. இப்போ அந்த ஜாதகத்துக்கு வந்து இப்போ அவருக்கு லக்கணத்தை வச்சு இப்போ சொல்லலாம். லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கடக லக்கணம். இப்போ கடக லக்கணத்துக்கு 2வது சிம்மத்தை 5ஆம் பார்வை குருதேசை. அஸ்வினி நட்சத்திர சாரம் வாங்கிட்டு அப்படி 2னா படிப்பு, 10னா இந்த ஜாதத்துக்கு தொழில். இப்போ உனக்கு படிப்பு கொடுக்குமா தொழில் கொடுக்குமா? நான் சொன்னேன் பையன் தொழில் தான் போவான் அப்படின்னு. இரும்பு சமையல் தொழில் ஏதாவது போடலாம். பையன் வந்து மெக்கானிக்காக போயிட்டு ஒரு போக மாட்டேங்கிறான். அடிச்சிட பாட்டோம் வச்சிட பாட்டோம். ஓகேண்ணா, இது பேர் 10ல் வந்து ஒரு திசை நடத்திய ஒரு விஷயம். சின்ன பையனை போய் என்ன சொல்லலாம், வயசு 12 வருஷம் 9 மாதம் ஆகுது. இவனை போய் சொன்னால் எனக்கு படிக்க மாட்டேன்னு சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க. அதுக்கும் நான் பரிகார முறையும் நான் சொன்னேன். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியோ டிப்ளமோ படிக்கணும், 10,000 படிக்கிறீங்க, பையன் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. இது மாதிரி சொல்லலாம். இன்னொரு பையன் வந்து அதே 2008 12வது மாதம் 28ஆம் தேதி 1:48 AM பிறந்திருக்கிறான். இந்த பையனுடைய ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 2 மாதம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தேசை இப்போ ஓடிட்டு பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு பூரண நட்சத்திரம். சுக்கரன் தேசை 8 வருஷம் 6 மாதம். சுக்கரம் முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு. அப்போ இப்போ சூரியனுக்கு தான் ஞாபகம் வருது. யாருக்காவது சூரியன் தேசம் முடிஞ்சால் அதை தாத்தா பாட்டிக்கு பிரச்சனை கொடுக்கும். 100% தாத்தா பாட்டிக்கு 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் பிரச்சனை கொடுக்கும். சூரியன் தேசம் முடிஞ்சு சந்திரன் தேசை. இப்போ சந்திரன் தேசம் இவனுக்கு படிப்பு கிடைப்போம், குழப்பத்தை கொடுக்கணும். பயந்துக்கிறானாம். என்னன்னு கேட்டால் இந்த ஜாதத்துக்கு வந்து சந்திரன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் இந்த ஜாதத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. அப்போ வந்து இது என்ன சொல்ல அவனுக்கு 6னா நோய். இவருக்கும் 10ஆம் வீடு தான் மீன் இலக்கணம். இவருக்கும் 10ஆம் வீடு. இவருக்கும் அப்படி தான் படிப்பில் இதை வந்து தடையை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு படிப்பு சும்மா. அது என்னன்னா அந்த கிரகத்தை 2ஆம் வீடு முதல்ல நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு படிப்புனா 2ஆம் வீடு தான் ஆரம்ப கட்ட படிப்பு. டிகிரி 1னா 4ஆம் வீடு. ஓகே, மற்ற இதெல்லாம் சொல்லுறது நான் பாரம்பரியம். எங்கள் தாத்தா காலத்தில் சொன்ன பார்த்தா அந்த பாரம்பரியம் தான். இப்போ 4ஆம் வீடு சொத்துனா ஒரு டிகிரி வச்சு லோன் போடலாம். அதுதான் 4ஆம் வீடாக எடுத்துக்கிட்டு நான்.
5ஆம் வீடு வந்து 2வது டிகிரி வளர்ச்சி. ஓகே, இப்போ இதை சொன்னால் 1ஆவது டிகிரி படிப்பானா 2வது டிகிரி இல்லை +2 இன்னுக்கு வேணாங்கிறது அந்த 2, 4, 5 இது பாரம்பரியத்தில் எடுத்துக்கிறேன். மெயினாக வந்து லக்கணம் தான், காலபுருஷ தத்துவத்துக்கு அது அப்புறம் மெயினாக நான் லக்கணம் தான் மெயினாக எடுத்துக்கிறது. இது முடக்கு ராசி, ஆட்சி உச்சம் இதெல்லாம் நான் உண்மையுமே எடுத்துக்கிறது இல்லை. ஓகேங்க, அது முடக்கு ராசி, ஆட்சி உச்சம், நீசம் வந்து 8ஆம் வீடு தேசை, 10ஆம் வீடு இதெல்லாம் எடுத்துக்கிறதில்ல. இன்றைக்கி வந்து எனக்கு ஐயா வந்து எப்படி கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்களா ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னா அதை தான் நான் கண்குறிப்பேன். 10ஆம் வீடு தான் நான் மூலதனம் வச்சு பார்ப்பேன். 10ஆம் வீடுனா என்னுடைய வருமானம் நான் வந்து எனக்கு வருதா அப்படிங்கிற விஷயத்தை வருது. அவனுக்கு ஒரு வருஷத்தில் சொல்லிட்டே போதும், ஒரு வருஷத்தில் விஷயம் சொல்லிட்டே போதும். அடுத்த கட்டத்துக்கு நாம் வந்து பார்த்தோம் நீ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அது வேறு. பரிகாரம் சொல்லிட்டு யாரும் கேட்கவும் மாட்டாங்க, ஏன்னா என்ன அங்கே பண்ணிட்டு இங்கே பண்ணிட்டு சொல்லுவாங்க. அதனால் அந்த பரிகார முறை விட்டு இன்றைக்கு இப்படிக்கு எப்படி இந்த விஷயத்தை நமக்கு நவுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது வெற்றி அடைகிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நிறையா விஷயங்கள் இருப்பேன். ஓகே, இப்போ நான் இது பண்ணி சொன்னேன் அதேமாரி. அப்போ இதுமாரி அந்த 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 ராகு கேதுக்கு உண்டான விஷயம் சும்மாவே ஐயா சொல்லிட்டு அப்படியே நாங்களே சர்ப்பம் செஞ்சுக்கடா ஆற்றுல விடுவோம். இப்போ ஐயா சொல்லிட்டு அப்படின்னு நாங்களே செய்வோம், அதெல்லாம் செஞ்சு பழக்கி வச்சுருக்குறோம். பரிகாரத்தெல்லாம் இல்லை, எப்பயுமே நாம் ஜாதகம் பார்த்து நாமளே பரிகாரம் பண்ணால் நம்ப மாட்டாங்க. ஓகேங்களா, எப்பயுமே வந்து அடுத்து வச்சு தான் பரிகாரம் நம்ம செஞ்சுக்கணும். சரி, அதே வந்து ஒரு ஜாதகம் 2 பேர் அழுதுட்டு வராங்க. அழுதுட்டு வரும்போது என்னங்கிறான், இந்த குழந்தை வேண்டாம், அடுத்து இங்கே வாரிசே இருக்காதான், பொண்ணு பிள்ளை தான், இது எதாவது பண்ணிடலாம் இல்லை தத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஜாதகத்தை வந்து நம்மகிட்ட வருது. அந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா 2021 7வது மாதம் 5ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. 10:18 PM பிறந்துக்கிறாங்க. அந்த ஜாதகத்தை வந்து 3ஆம் வீட்டுக்கு உண்டான செவ்வாய் நீசம். 3ஆம் வீட்டுக்கு உண்டான செவ்வாய் நீசம். அப்போ லக்கணத்துலேருந்து 3ஆம் வீட்டுக்காரன் போய் நீசம் அடைச்சிட்டான். அப்போ இவனுக்கு குழந்தைய பிறக்காதா அப்படின்னு வந்து இந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொன்னேன். அதேமாரி அவங்க கன்ஸ்வேர் வச்சுக்கிட்டு தான் அந்த ஜாதகத்தை வந்து வராங்க. இங்கே வேறு பக்கம் போய் வந்து குழந்தைய விட்டா வந்து இவருக்கு வாரிசு அந்த வாரிசு பிறக்குன்னு சொல்லிக்கிறான். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல் குழந்தை லக்கணத்தை 3ஆம் வீடு நீசம் அடைஞ்சிச்சாரான், ஒரு கரிச்சி இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் 3ஆம் வீடு நீசம், ஒரு கரிச்சி அதுதான் போயிடுச்சு, அதுக்கு 3ஆம் வீடு. அது ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரே இதை வச்சு நம்ம வந்து குழந்தை இருக்காது அடுத்த வாரிசு இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. 3ஆம் வீடு நீசமாக கூட 3வது ஒரு குழந்தை நீசமாக நினச்சது, அடுத்த குழந்தை புதன் அந்த ஜாதத்துக்கு 6ஆம் வீட்டை எடுத்து 2வது குழந்தை எடுத்துக்கலாம். 2வது குழந்தை அதுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டை வந்து 3வது குழந்தைக்கு இப்படி பலன் எடுத்து சொல்லுவோம். இந்த குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நான் ஒரு சில ட்ரிக்கி முறையில் சொல்லுவேன். அப்போ அந்த குழந்தை 2 குழந்தை போகும்பா இன்னொரு குழந்தை இருக்கா, முன்னால் பிரச்சனை தான் வரும், உயிர்கண்டம் ஆயில் சம்மந்த விஷயம் இதெல்லாம் வரும் அப்படின்னு நான் சொல்லியே விடுவேன். இல்லை இருந்தாச்சு அது அப்படின்னாலும் அது ஒரு சில பிரச்சனைகள் வந்து உருவாக்கி கொடுக்குது ஒரு இதில். அதுக்கு அந்த கிரகநிலையை வச்சு ஒரு ஜாதகத்தை வந்து நாம் பார்க்கலாம். சரி, ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது இதை வச்சு சனி இவங்க டச்சு பண்ணினா ராகு கேது சந்திரனை டச்சு பண்ணான் ஒரு ஜாதத்தை வந்து உனக்கு வந்துடும், இன்றைக்கி தான் பிறந்துச்சுப்பா ஜாதத்தை பாரு அப்படிம்பாங்க. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம். இப்போ யாராவது குழந்தை பிறந்தா கேட்டு பாருங்கள் சிசேரியன் பண்ணி தான் எடுத்துன்னு சொல்லுவாங்க. ராகு வந்து சந்திரனை டச்சு, சந்திரன் அம்மா, ராகுனா பாம்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அது நான் வந்து நூறுன்னு சொல்லுவேன். கைத்தை பார்த்தால பாம்பாக நினச்சிக்கலாம். அப்போ என்ன சொல்லலாம், அம்மாவுக்கு சிசேரியன் அப்படி சொல்லலாம். சனி டச் பண்ணாலும் நம்ம சொல்லலாம். சனி டச் பண்ண சனினா பெருசு, குழந்தை பெருசாக பிறக்க முடியாத சிசேரியன் சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்லலாம் குழந்தை என்னப்பா ஆயுதம் போட்டு எடுத்தீங்களா ஆப்ரேஷன் பண்ணிங்களா அப்படின்னு சொன்னிச்சுக்கா அப்படிம்பாங்க. கேது சுருக்கி கொடுத்தல். அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ வெட்டி என்ன சொல்கிறது ஆப்ரேஷன் பண்ணி சதை இழுத்து டச்சு பண்ணி பண்ணுவாங்க. அது கேது. இந்த 3 டச்சு பண்ணால் நீ இப்படி சொல்லிடலாம் எடுத்தோன்னே, ஆமாம் இது பார்க்காது அப்படி சொல்லிட்டு அப்படியே சொசிக்கிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுக்குன்னா உங்களை அடுத்த முறை வந்து உங்களை கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்த வரவழைக்கிறது தான். நீ சொல்லிட்டு அப்படிப்பா ஆப்ரேஷன் பண்ணிட்டு சொல்லிட்டு அப்படி இவரு பார்க்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். இது எப்படி நான் போய் அவனா பண்ணுவாங்க போய் சொல்லுவான் அப்படியா. ஓகே, தண்ணி தோசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். தண்ணி தோசம் அப்படின்னு எடுத்துட்டாவே நீங்கள் சொல்லலாம் 11 நாள் 9 நாள் எப்படி ஆப்ரேஷன் பண்ணால் 9 நாள் 11 இது சொல்லிடலாம். ஒரு குழந்தை ஜாதகம் வந்து 11 தண்ணி தோசம். சகடம் இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. சகடனா என்ன, சகடனா சக்கரம். ஓகே, அப்போ சக்கரம்னா ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஓகே, குருவுக்கு 6-8 பண்ணலையோ இல்லை சந்தனுக்கு 6-8 பண்ணலையோ இருந்தால் இந்த தோசை வந்து சகடம் இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஓகே. இப்போ வந்து இதுதான் இப்போ ஐயா இல்லை ஆதிகால பரிகாரம்னு அவர் கூட கேட்டதுனால நமக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் வந்திருக்கு சொல்லலாம். அந்த காலத்துலாம் பாருங்கள், அந்த காலத்துலலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, ஆண் குழந்தைய பெண் பிள்ளையாக மாற்றி போட்டோ எடுத்து வைப்பாங்க. ஓகேங்களா? ஆண் பிள்ளைய பெண் பிள்ளையாக பார்த்து போட்டோ எடுப்பாங்க. அப்போ வந்து பெண் குழந்தைய ஆணா கட்டிங் பண்ணி இதுமாரி பாட்டு ஷர்ட்லாம் போட்டு பேண்ட் போட்டு அழகு பார்ப்பாங்க. இந்த எதுக்குன்னா அந்த சகலை இருக்கிறதுக்கு இதுமாரி பண்ணால் அந்த கிரகமே நான் விட்டு போயிடும். ஏன்னா பெண் குழந்தைய வச்சு இப்படி ஆணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க நிறைய வீட்டில். பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆதிகால பரிகாரம். அது இப்போ கண்ணுப்பு மை பொட்டு இதெல்லாம் வச்சா என்ன சொல்லுவாங்க? அப்போ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சகடைக்கு இதுமாரி பெரிய ஒரு ஆண் குழந்தை பெண் பிள்ளைய அலங்காரம் பண்ணி ஒரு போட்டோ எடுத்து மாட்டிங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த சகட தோஷம் விலகும். 100% வந்து நான் வந்து சொல்லுவேன் சகடக்கு தான் எது மட்டும் தான் இப்படியும் எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். வந்து ஒரு குறைந்த வயதில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வராங்க ஜாதம் பார்க்க. ராகு தேசை கே தேசை ஓடுது. இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு சொல்லிடுங்க, ராகுனா அந்நிய மொழி. ஓகே, இல்லை தூரமாக படிக்க வச்சுருங்க. இல்லைன்னு அந்த ராகு தேசம் முடியலாம் பையன் அங்கே வச்சுட்டு நம்பிட்டு வந்துடுவான். ஓகேங்களா? இதுமாரி வந்து ஒரு குழந்தை ஜாதி எப்படி படிக்கிறது? ஏப்பா இப்போ தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, என்னப்பா என்ன வசதி இல்லை அப்படின்னு அதில் போய் சேர்த்து விடுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த விஷயத்தை அவனை அடுத்த கடத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ராகுனா என்ன பண்ணோம், சுற்றிட்டு அங்கே சுற்றிட்டு இங்கே சுற்றிட்டு இது வரும். கேதுன்னா மந்தம் முனையாக அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே. அப்போ இதுதான் வந்து இந்த ராகு இது சம்மந்தப்பட்டால் இதுமாரி நம்ம சொல்லிக்கலாம். அதே வந்து ஒரு ஜாதகம் வந்து பார்த்திங்களா சொல்லிட்டு ஓகே. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த பொண்ணுடைய ஜாதகம் சொல்லி பாரு போலீஸ் வேலைன்னு சொல்லிக்கிறேன். அந்த பொண்ணோட நிப்புறு இருக்குது. அந்த பொண்ணு வேலைக்கு போகும்போது ஐயா நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வரும். நான் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போகும்போது எதாவது வாங்கி கொடுத்துட்டு போவோம், இல்லை வரும்போது வாங்கி கொடுத்துட்டு போவோம். அந்த பொண்ணுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா 1998 பிறந்துட்டுறாங்க. 4வது மாதம் 24 ஏப்ரல் மாதம் 24 2:20 AM இவங்க வந்து காவல்துறைலாம். இதுமாரி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்தில் 30 பேர் போலீஸ் துறை அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். 30 பேர் ஜாதகத்தை எனக்கு சொல்லலாம்னு சொல்லிடுவேன். 30 அந்த எனக்கு அந்த விஷயமா கரெக்டாக இந்த டைமில் ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சனி சேர்ந்துருக்குது, செவ்வாய் டச் பண்ணல. அப்போ என்ன பண்ணால் அந்த சனி பயிற்சியே அப்படியே வருது இல்லை, அந்த சனி செவ்வாய் பார்க்கும்போது உனக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னேன், வேலை கிடைச்சிரும். அந்த பாரு அந்த லிங்கு வந்து கரெக்டாக மேட்சிங் பண்ணி பாயிட்டு வந்தால் அந்த விஷயம் வந்து பார்த்துக்கலாம். அந்த பொண்ணுக்கு வந்து கும்பலக்கணம் இந்த 3 சூரியன் பார்த்தீங்கன்னா 9 டிகிரி, செவ்வாய் பார்த்தீங்கன்னா 14 டிகிரி, சனி பார்த்தீங்கன்னா 1 டிகிரி. இதெல்லாம் பார்த்து டிகிரி வயசில் நம்ம பார்ப்போம். சாரம் இருந்தால் தான் நம்ம மேல் மாடிக்கு போக முடியும், இல்லைன்னா கீழ் மாடியில் உட்காந்துட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். இப்படி வந்து பலன் எடுத்து சொல்லணும். சரி, இன்றைக்கி வந்து நான் அஸ்த நட்சத்திரத்தை தான் ஏற்பாடு பண்ணி வச்சேன். ஒரு அழகான டிப்ஸு தான் இது. யாராவது போர் போட வராங்க அப்படின்னு அஸ்த நட்சத்திரம் ரெடி பண்ணி இப்போ சித்த நட்சத்திரம் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகேண்ணா இன்றைக்கி. அப்போ அந்த யாரோ போர் போட வரும்னு கேட்கும்போது உள்ளூர்காரர் இதில் வந்து சொல்லுவாங்க போர் போகிறது ஸ்பெஷாலிட்டி தான் சொல்லுவாங்க. என்ன இப்போ போர் போகிறது போய் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஜாதகத்தில் 6ஆம் வீட்டு தசை நடந்தால் என்ன சொல்லுவாங்க, கடன் வருது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் வீட்டு தசை நடந்தால் தாங்க மறைந்திருக்கிற விஷயத்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 6ஆம் வீடு வச்சு தான் 6ஆம் வீட்டு தசையோ இல்லை 6ஆம் வீட்டு புத்தியோ ஏதாவது உடனே போர் போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குதுன்னு சொல்லுவேன். 6ஆம் வீடு மறைஞ்சிருக்கிற விஷயத்த கொண்டுட்டு வர்றது. ஓகே, அப்போ 6ஆம் வீடு தான் எதிரி வெல்றதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த போர் போடுறதுக்கு உண்டான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் வீடு சம்மந்தப்படணும்னு சொல்லுவேன். சரி, அப்போ வந்து இது எப்படி ஒன்று 6ஆம் வீடு சம்மந்தப்படுத்த போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சலராசிகள் சொல்லுவாங்க. சலராசிகள் அப்படின்னா கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இதெல்லாம் தெரிஞ்சுதான், அடிப்படை தான். என்ன சொல்லுங்க, நான் சேலத்தில் வந்து தாமரை செல்வம் இது படிச்சுட்டும் போது உயர்நிலை முடிச்சுட்டு நான் 3வது வருஷம் அவர் பார்க்குறத பாரு, உனக்கு கொஞ்சம் பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது, அதில் சேர்ந்துக்காவ, இந்த பேச்சில் சேர்ந்துக்காவ அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி கேட்டு பாருங்க, நான் அப்போ 6 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். இதில் வீக்கு நீ நீங்கள் மடிங்க இந்த வா அப்படின்பா அப்படி அவர். ஆனால் அவர் உட்காந்துட்டு எழுதி போகிறதுனால அந்த விஷயம் எனக்கு நல்லா வந்துச்சு. நான் தான் எழுதி போடுவேன். நான் போனாலும் சும்மா இருந்தால் ஒரு நாளைக்கு தானே போய் எழுதி போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அப்போ அந்த சலராசிகள் அந்த வரும்போது கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இதில் வந்து அந்த கிரகம் உட்காந்து
தசை நடத்துதா புத்தி நடத்துதான்னு பார்க்கணும். ஓகேண்ணா. தண்ணி நிறையா வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜலராசியில் வந்து வரும்போது சொல்லலாம். சரி, குறைவான தண்ணி வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. குறைவான தண்ணி வரும்போது ரிஷபம், மிதுனம், கன்னி, கும்பம், இது வந்து பார்த்தீங்கன்னா குறைவான தண்ணி. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் வந்து ஆண் போர்னா வயல்வெளிக்கு, பெண் போர்னா வீட்டு இதுக்கு. நான் வீட்டு தம்ப போடுறேன்னா இந்த லக்கணத்தில் ஏதாவது வரும்போது திசை வரும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். பெண் போர்னா வீட்டு செலவுக்கு மட்டும் பண்ணுறது, ஆண் போர்னா விவசாயத்துக்கு. ஓகேங்களா. இப்போ இதை வச்சு நம்ம சொல்லலாம். சரி, தண்ணியே வராது, வரான் மேசம், சிம்மம், துலாம், தனுசு, இதில் வந்து திசை நடத்திட்டு இருக்கும்போது இப்பெல்லாம் வேண்டாம், கம்முன்னு போயிரு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவேன். இதெல்லாம் உன் குடும்பத்தில் வேறு யாராவது ஜாதகம் இருந்தால் கொண்டு வாங்க அப்படிமா. சரி, எனக்கு அதுவும் இல்லை, அந்த ஜாதகத்தை எடுத்து போட்டேன், எதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் காட்டில் கரையாம்புத்து இருக்குதான்னு கேட்பேன். கரையான் இருக்குங்க, 2 இருக்குது. சரி, எதுவும் பார்க்கணும்னா அந்த இடத்துல போய் போர் போட்டுரு. எதுவுமே இல்லை, நீ போய் அங்கே அந்த இடத்துல போர் போட்டு. ஆமாம், போர் போட்டு 2 தண்ணி இருந்துச்சு, 3 தண்ணி வந்துன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா அந்த கரையான் வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை இருக்கிற இடத்த தெரிவிக்கும். ஓகே, அந்த மாட்டை கொண்டு போய் கட்டுறான், அது கட்டுறான், அதெல்லாம் கிடையாது. இந்த கரையானுக்கு உண்டான இது எடுத்துக்கலாம். ஓகே. அதே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் தேசை வருது, எங்கே போர் போடுறது கேட்பாங்கல்ல. சூரியன் தேசம் கிழக்கு பக்கமாக போய் போட்டுக்காம, அவ்வளோதான், கிழக்கு பக்கமாக போட்டுக்காங்க அப்படின்னா. சந்திரன் தேசம் வருது, வடகிழக்கு போட்டுக்கப்போ அந்த பக்கம் தான் ஆறு வருது அப்படின்னு சொல்லிடலாம். சுக்கிரன் தேசம் வந்தால் தென்கிழக்கு. ஓகே, அந்த பக்கம் இருந்தால் பார்த்து இடம் இருந்துச்சா போட்டு. அதாவது நான் விவசாயத்தைன்னு சொல்கிறேன், வீட்டுக்கு எங்கப்பா முன்னாடி இருக்கிறது பின்னாடியும் சொல்லிட்டு அப்படின்னா விவசாயத்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, செவ்வாயாக இருந்தால் தெற்கு பக்கம். அந்த விஷயம் வந்து ஏன்னா செவ்வாய் தேசம் வந்தாலும் சொல்லலாங்க, சந்திரன் தேசம் வந்தாலும் சொல்லலாம், புதன் தேசம் வந்தாலும் சொல்லலாம். ஓகே, புதன்னாவே வயல்வெளிகள்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இது வந்தாலும் அந்த செவ்வாய் இது வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதே புதன் வந்துச்சுன்னா வடக்கு பக்கம், 6ஆம் வீட்டில் புதன் தான் வடக்கு, குரு இருந்தால் தென்கிழக்கு, போர் போடுறதுக்கு உண்டான விஷயந்தான். சனி அப்படின்னா மேற்கு. ஓகே, சனி தேசம் 6ஆம் வீட்டு திசையாக வராதா, கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. ராகு அப்படின்னா தென்மேற்கு. ஓகே, கேது அப்படின்னா அந்த வடகிழக்கு. இந்த திசையில் போய் போர் போட்டுக்கா, அதையும் அப்படியே சொல்லிடலாம். ஒரு போர் போடுற விஷயத்தை அந்த அஸ்தனத்திலாம் பேசணும்னு சொல்லி நேத்தியே எடுத்து வச்சுருந்தேன். சரி, 6ஆம் வீட்டு திசை வந்து நடக்கும்போதோ இல்லை அந்த 6ஆம் வீட்டு அதிபதி கடக்கும் போதோ, கோச்சார கிரகம் வந்து நடக்கும் போது இல்லை வந்து சலராசியில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தும் போதோ, ஒரு சலராசியிலிருந்து ஒரு திசை நடத்தும் போது போர் போட்டால் நிறைந்தவான தண்ணீர் கிடைக்கும் சொல்லிடலாம். ஓகேண்ணா, இதுமாரி சொல்லிடலாம். சரி, சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், ஓகே, செயற்கை பார்வை இருந்தாலும் போர் போடணும்னு சொல்லிடலாம். செவ்வாய், சந்திரன், புதன், சுக்கிரன் தான் சேர்க்கை இருந்தால் மேல் நோக்கு நாளாக குறித்து கொடுக்கணும். எடுத்து கீழ் நோக்கில் போட்டோம்னா வேறு வரட்ட போகிற போயிட்டே இருக்க வேண்டியது. 1110 அடி போட்டோம் தண்ணி இல்லை அப்படின்ட்டு. மேல் நோக்கு நாள் கீழே இருக்கிற பொருளை மேலே கொண்டாடணும். ஓகேங்களா. வந்து அந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த கால் போகிறதுக்கு வந்து கேட்பாங்க, அதுக்கு கீழ் நோக்கு நாள் குறித்து கொடுக்கணும். ஓகேண்ணா. அந்த கல் எடுத்து வச்சு பேசும்போது மேல் நோக்கு நாள் வச்சு கொடுக்கணும். ஓகேண்ணா. கீழ் நோக்கு சட்டு கிடைக்கிறதுக்கு, மேல் நோக்கு நாள் வந்து சிவர் எலும்பி வரத்துக்கு. ஓகே, இப்படி வந்து ஒரே விஷயம் வருவாங்க, 2 நிமிஷத்தில் வந்து இதாங்க அப்படின்ட்டு. சரி, அப்போ இதுமாரி பலன் எடுக்கலாம். சரி, நோயை பற்றி எப்படி கண்டுபிடிக்கலாம்? நோய் பற்றினா ஒரு லக்கணாதிபதி கெட்டிருந்து, ஓகே, 6ஆம் வீடு சம்மந்தப்பட்டிருந்தால் தலைவலி இல்லைன்னா ஜோரம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். லக்கணாதிபதி இருந்தால் தலைவலி, ஜோரம், அடிக்கடி காய்ச்சல் வரும், இல்லை தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். 2ஆம் வீட்டு அதிபதி அது வந்து கெட்டிருந்தா உடல் பருமன், ஓகேண்ணா, உடல் பருமன், கழுத்து வீக்கம்லாம் வரும் 2ஆம் வீட்டு அதிபதியாக கெட்டிருந்தா. 3ஆம் வீட்டு அதிபதி வந்து கெட்டிருந்தா ஆஸ்துமா, இந்த இருதயம்னு சொல்லுவாங்க. அது எப்பயும் 3ஆம் வீடு வீரி நெஞ்சமிச்சு சண்டைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ 3ஆம் வீடு வந்து நிமோனியா, ஆஸ்துமா இதெல்லாம் சொல்லலாம். 4ஆம் வீடு வந்து கெட்டிருந்தா புற்றுநோய் சொல்லலாம். 4ஆம் வீடு எதாவது கெட்டு போயிருந்தால் புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு குரு சம்மந்தப்படணும். இதுக்கு குரு சம்மந்தப்படணும் அப்படின்னா எடுத்துட்டா இந்த முன்னோர்கள் குரு வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா சொல்லுவாங்க, பிறகு நந்தி நடையில் லக்கணமாக எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா. ஏன்னா நிறையா படிச்சிருக்கிறேன், எல்லாத்துலேயும் படிச்சிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட் கிடைச்சாலும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது 5ஆம் வீடு கெட்டு போயிருந்தால் தான் மஞ்சள் காமாலை, இதய நோய், ஜீரண கோளாறு, சக்கரை வியாதியால் வரும். 5ஆம் வீடு கெட்டு போனால் தான் வந்து இதெல்லாம் வரும். 6ஆம் வீடு கெட்டு போயிருச்சுன்னா மலச்சிக்கல், ஒரு மலச்சிக்கல் வந்து வரும். ஓகே, இந்த வீட்டை வந்து குரு பார்த்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அகலமாக என்னது பெருசாக வரும். குரு பார்த்தா விருத்தி அடையும், அவ்வளோதான். ஓகே, இதை வந்து குரு பார்த்துச்சுன்னா அது விருத்தி அடையும்.
ஏழாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி. ஓகே, நரம்பு தளர்ச்சி, சுளுக்கு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஏழாம் வீடு. அதாவது இந்த கிரகத்தில் 6ஆம் வீடு சம்மந்தப்பட்டு இருந்தால் மட்டும்தான். இதே எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண வேண்டாம். வயிற்றுப்புண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்க, வயிற்றுப்புண்ணா 8ஆம் வீடு நீசம் அடைஞ்சிருந்தாலோ இதுமாரி இருந்தால் தான் வயிற்றுப்புண்ணை பற்றி நம்ம சொல்லலாம். இந்த 9ஆம் வீடு கெட்டிருந்தால் தான் காக்கா வெளுப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. காக்கா வெளுப்புலாம் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட தோஷம் இல்லை. 9ஆம் வீடு கெட்டிருந்தால் காக்காய் வெளுப்பு, ஏப்பம் விட்டே இருப்பாங்க, பாரிசு சொல்லுவாங்க, ஏப்பம் விட்டே இருக்கிறது இதெல்லாம் சொல்லுவாங்க. முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட இருந்தால் தான் சொல்லுவாங்க. 10ஆம் வீடு கெட்டிருந்தால் தான் 10ஆம் வீடு கெட்டிருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா தோல் வியாதி, தொழுநோயெல்லாம் சொல்லுவாங்க. 10ஆம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் தான். 11ஆம் வீடு கெட்டிருந்தால் தலைமுடி, எலும்பு கொப்பளமாக வரதெல்லாம் அந்த 11ஆம் வீடு கெட்டிருந்து 6ஆம் வீடு சம்மந்தப்படும் தான். 12ஆம் வீடு கெட்டிருந்தால் டிபி, எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய இடம் இந்த 12ஆம் வீடு சொல்லலாம். அதாவது இந்த ஜோதிடத்தை தாண்டி தசாபுத்தி தாண்டி இதில் பாருங்கள், வரவுன்னு 4 பாயிண்ட் சொன்னாவே போதும். இந்த விஷயத்தில் வந்து 4 பாயிண்ட் சொன்னாவே நல்லா ஜோதிடர் இருப்பா, ரொம்ப நாள் நிற்க வச்சு பேசினா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, ஒரு ஜாதகத்தை வேணால் இதை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எழுதிக்காங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். இது ரொம்ப வித்தியாசமான ஜாதகம் தான் இது. இவர் வந்து 1978 பிறந்துரு. அப்படியே 2வது மாதம் 3ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்திருக்கு. அப்படி 4:16 PM. இது வந்து எனக்கு ஆன்லைனில் வந்த ஜாதகம் தான். நான் ஆன்லைன் ஜாதகம் போகும்போது நான் ஒண்டியாக பார்க்குறதில்ல, நிறைய 2 பேர் நான் பார்ப்பேன் ஆன்லைன் ஜாதகம். அவர் ஜோதிட ஆர்வலர் தான், ஜோதிடம் தெரியும், வாஸ்து தெரியும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மகிட்ட வாஸ்துக்கும் நம்மகிட்ட ஆள் இருக்குது, பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சொல்லுவோம். இயற்கை வைத்தியம், அவர் இயற்கை ஆர்வலர் ப்ளஸ் வைத்தியர், இயற்கை வைத்தியர். நிறைய விஷயம் சொல்லுவோம். நாம் இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்டதுக்கு போகிறதே இல்லை. சரி, இவர் 4:16 PM பிறந்துரு. அப்படியே லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா இவரது மிதுன லக்கணம். மிதுன லக்கணம் பார்த்தீங்கன்னா லக்கணத்திலே குரு இருக்கிற. அப்படியே செவ்வாய் வந்து 2ல் இருக்கிற. அப்படியே 3ல் வந்து சனி, சிம்மத்தில் சனி இருக்கிற. அப்படியே 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிற. அப்படியே 6ல் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிற. அப்படியே 8ல் வந்து சுக்கிரன் சூரியன் இருக்கிற. அப்படியே 10ல் வந்து கேது இருக்கிற. அப்படி இந்த ஜாதகத்துக்கு வந்து பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம், புதன் தேசை, 9 வருஷம். இவருக்கு நான் எதுவுமே இந்த ஜாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 1500 தான் வாங்குவேன். நேரடி ஜாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 உள்ளூராக இருந்தால் 500, அது நம்ம நார்மலாக வாங்குறதான். இது வந்து பார்த்தீங்கன்னா புதன் தேசை. அந்த புதன் தேசை முடிஞ்சு கேது தேசை முடிஞ்சு சுக்கிரன் தேசை, இவருக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு. ஓகேண்ணா, இது எப்படி வெளிநாட்டில் இருக்கிறான்னு ஒரு விஷயத்தை சொல்லலாம். 10ஆம் வீட்டுக்குண்டான கிரகம் வந்து லக்கணத்துக்குது. அப்போ தொழில் இவருக்கு கைக்கு வந்துருச்சு. ஓகேண்ணா, இந்த 10ஆம் வீட்டுக்காரன் வந்து லக்கணத்தில் இருந்தாவே கையெடுத்து கும்புறாளுங்க. அவங்க வந்து வெளியில் வேலைக்கு போகலாம், உள்ளூரில் இருக்கக்கூடாது, வெளியில் வேலைக்கு போகலாம். அப்போ இவர் சுக்கிரன் தேசத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு குழந்தைங்களும் இருக்குது. சூரியன் தேசத்தில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ். இது எப்படி சொன்னால் இந்த ஜாத்துக்கு 3ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் சுக்கிரனும் சூரியன் சேர்ந்துட்டான். யாராவது ஒரு ஜாத்தில் சுக்கிரன் சூரியன் சம்மந்தப்பட்டிருந்தா உங்கள் குடும்பத்தில் 2 கல்யாணம் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கேளுங்க, ஆமான்னு விடுவாங்க. இந்த ஜாதத்தை அப்படி தான் சொன்னேன், உங்கள் குடும்பத்தில் 2 கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு. சூரியன் தேசத்தில் அவருக்கு டைவர்ஸ். சூரியன் வந்தால் அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இவனுடைய வீரியத்தால், 3ஆம் வீடு வீரியம், வீரியத்தால் இந்த ஜாதகத்துக்கு போய் 8ஆம் வீட்டில் சூரியன் உட்காந்துடுச்சு, சுக்கிரன் கூட. அப்போ செவ்வாயை பார்க்குது. அப்போ என்ன நடக்கும், இந்த ஜாத்து குடும்பத்தில் வம்பு வழக்கு, ஒரே வார்த்தை, குடும்பத்தில் வம்பு வழக்கு. அப்போ சூரியன் தேசத்தில் வம்பு வழக்கு வந்துடுச்சு. இப்போ அவருக்கு வந்து சந்திரன் திசை இப்போ ஓடிட்டுருக்குது. ஓகேங்க, இப்போ இப்படி சொல்லணுமில்ல. அவர் கேள்வி 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி. அவர் 2ஆம் கல்யாணம் பண்ண முடியுமா? கல்யாணத்தையே குரு பார்க்குற. அப்படி சூப்பர். 2ஆம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டில் நீசம். கல்யாணம் நல்லா தான் இருக்குது, எதுக்கையா 2ஆம் கல்யாணம்னு? ஏன்னா அதாங்கய்யா பொண்ணாமிட ஒன்று கம்முன்னு போய் சம்சாரத்தை பேசி கூட்டிகிட்டு வாங்க, போய் பேசி கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. பாருங்க, அந்த 2ஆம் சம்சாரம் 11ஆம் வீடு அது நல்லா இருக்கணுமில்ல, நல்லா இல்லை. ராகு கூட மாட்டிக்கிட்டே. அப்படி என்ன பண்ணுறோம், நீ 2ஆம் தேதி மாட்டினா உன்னை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டேன் அவருக்கு ஒரே வார்த்தை. ஏன்னா 11ஆம் வீட்டுக்கார 2ஆம் வீட்டில் உட்காந்து 8ஆம் வீட்டை பார்க்கணும், முடிச்சுட்டு போயிருமே சாமி, கம்முன்னு போய் முத சாமி சேர்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவர் கூப்பிட்டு வந்து நல்லா இருக்கிறார். அப்போ ஒரு பாரு எதுவுமே இல்லை அந்த ஜாதகம் வந்து அந்த கிரகத்துடைய காரத்தை தான். ஏன் வந்து எனக்கு 2ஆம் திருமணம் செட் ஆகலை அவர் கேட்பாங்களே. 11ஆம் வீடு நீசம், குடும்பஸ்தானாதிபதி நீசம் சந்திரன். அந்த ராகு பார்த்து சந்திரனோட புத்தியே இப்போ ஓடிடுது, சந்திரன் தேசம் சந்திரன் புத்தியே ஓடிட்டு இருக்குது. அப்புறம் எவருக்கு போய் இவருக்கு 2 கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு போய் கூட்டந்து போலச்சே ஒரு நாயக்காரன் வச்சு பேசியா அப்படின்னு சொன்னேன். எதுக்கு நாயக்காரன்னா இப்போ குரு அங்கே தான் இருக்கு, அப்படி லக்கணத்தை நோக்கி போயிட்டுரு அப்படி. அப்போ கண்டிப்பாக ஒரு நாயத்தை போட்டு பேசு, உனக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்படி தான் ஒரு ஜாதகத்தில் வந்து பலன் எடுக்கிற விஷயத்தில் வந்து சொன்னேன். ஐயா வந்து இந்த ராகு கேது வச்சு கேது 2 டிக் வாங்கின்னு சொல்லி பலன் எடுத்துகிட்டு போயிட்டு 2 நிமிஷத்தில். ஆனால் வந்து இந்த கிராமத்தில் பாரம்பரிய அப்படிங்கிற விஷயத்தில் வந்து போயிட்டு இருக்கிறேன். இந்த மகரிஷி நான் சும்மா கிராமத்து சொல்லி தான். இந்த ஐயா என் மேலே என்ன நம்பிக்கை தெரில, இல்லை என் மேலே என்ன ஆர்வமே தெரில, சாதாரணமாக இருந்தவரை இன்றைக்கி என்ன அவர் இயக்கிறத இதுமாரி பண்ணுங்கன்னு சொல்லி என்னை உயர்நிலைக்கு அழைச்சிட்டு கொண்டு போகிறது மூதன் முரளி ஐயா தான். வந்து நான் விட்டு படிக்கலனாலும் என்னை கூட எல்லா விஷயத்தையும் இதுமாரி பண்ணு, இதுமாரி டிவி போ, கருத்தந்தை பேசு அப்படின்னு சொல்லி போனேன். போன டைம் ஐயா தான், நான் வேறு கருத்தன் போய் பேசுகிறதில்ல, ஐயா சொன்னாதான் எடப்பாடி கருத்தனத்தில் பேசினேன். அது போய் பார்த்தீங்களா அதிக 8000 பேர் பார்த்துறாங்க ஒரே மாதத்தில். சும்மா அந்த விஷயத்தை வந்து ஜோதிடத்தை தெரியணும் அப்படின்னுங்கிறதுனால தான் மக்களுக்கு வந்து தெரியணும். இது ஜோதிடத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் விவசாயி ப்ளஸ் தறி போட்டிருக்கிறேன். அது நம்ம வீடு கட்டத்துக்கு உண்டான விஷயத்தை ஒரு தப்பாங்க போகும்போது வீடு கட்டணும்னு சொல்லிட்டாங்க. நான் வீடெலாம் கட்டி அந்த விஷயத்தை பார்த்து கட்டி நான் சக்ஸஸ் பண்ணேன். இதுக்கோசரம் ஜோதிடம் கற்றுக்கிட்டேன். இது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, எங்கள் தாத்தா இருந்தெல்லாம் அந்த ஜோதிடம் இல்லை. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் கட்டிட்டேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குரு திரு டாக்டர் மகரிஷி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். என்னுடைய தொலைபேசி எண் வந்து பழனிமுருகன் ஜோதிலையும் எடப்பாடி 98 65 73 69 42. இப்போ எடப்பாடியில் வந்து 98 65 73 69 42. எடப்பாடியில் வந்து சித்திரை மாதத்தில் வந்து மகரிஷி சார்பாக ஜோதிட வகுப்பு வந்து போட போகிறோம். இது இன்னும் அது ஐயாவோட சொல்லியிருக்கு. அது காசிக்கு போயிட்டு வந்தால் தான் சக்ஸஸ் ஆகணும்னு நிறைய மாணவர் சேர்ந்துருக்காங்க. யாராவது சேரணும் பிரியப்பட்டாலும் ஐயாவோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரடி வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக இருந்தால் ஐயாவுடைய இது கனெக்ட் பண்ணலாம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு மறுபடியும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக்கிறேன். மிக சிறப்பு. ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் எல்லாம் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு அழகான முறையில் சிறப்பான முறையில் பதிவு செய்த எடப்பாடி நம்முடைய சின்ன ஐயர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி சந்தனமாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றது. அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். முடிச்சல் காலையிலிருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் இவ்வளோ அற்புதமான ஒரு கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இந்த மாத கூட்டத்திற்கு சிறப்பான முறையில் தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுப மாரிமுத்து ஐயா அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய செயலாளர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும், அதே போல நம்முடைய பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், சிறப்பான முறையில் சிறப்பு சொற்பொழிவு செய்த தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கும், அதே போல
சேலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மேடம் கார்த்திகா மேடம் அவர்களுக்கும், இன்னொரு மேடம் பேர் என்னங்க, சபரி ராஜேஷ் அவர்களுக்கும், ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்களுக்கும், அதே போல நம்மளுடைய எடப்பாடியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சின்ன ஐயர் ஐயா அவர்களும், அதே போல நிறைய ஜோதிடர்கள் அற்புதமான ஒரு கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, நம்ம வழக்கம் போல கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் ஜோதிடர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை நம்முடைய கருணாகரன் ஐயா அவர்கள், சச்சிதானந்தம் ஐயா அவர்களுக்கும் இப்பொழுது தொகைகள், அதாவது தொகைகள் வழங்கப்பட இருக்கின்றது. இங்கே வச்சுக்கிட்டா சரி ஐயா வாங்க. நேரங்கள் ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. அதனால் கருத்தில் கொண்டு மலை வாழ்த்தும் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி இந்த 58வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்தை நிறைவு செய்து கொள்வோம். ஐயா வாங்க, அடிப்படை சர்டிஃபிகேட் ஒன்று வாங்குறீங்களா? வாங்க வாங்க.